ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போறது கோட் படத்தின் மூலமாக முதல்வராக போகும் விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டாக்கு கோலிவுட்ல போயிட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி யாருமே எடுத்து இப்ப பேசுறதே கிடையாது. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அகைன்ஸ்டா இங்க நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால நான் விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேச போறது கிடையாது. நம்ம எப்பவுமே நியூட்ரல் தான். சோ இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் நடக்குது அப்படின்றத பத்தி தெள்ள தெளிவா பேசுவோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் சாதிக்கணுங்க. நான் தமிழ் சினிமாவில் ஒரு பிலிம் மேக்கர் ஆகணும், ஒரு நடிகர் ஆகணுங்க. அது மட்டும் இல்லாம நான் சொந்தமா ஒரு தொழில் பண்றேன். சினிமாவையும் தாண்டி இந்த தொழில நான் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில யுக்திகளை இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுவும் கோட் படத்தை கம்பேர் பண்ணி. ஏன்னா இந்த கோட் படத்துல நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நடிகர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற ரகசியத்தை இதுவரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையும் சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது கோட் படத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெங்கட் பிரபு மற்றும் விஜய் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த வியாபார தந்திரத்தை பத்தி நான் சொல்ல போறேன். அதனால இது கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க போது. அது மட்டும் இல்லாம கோட் படத்தோட ட்ரைலரையும் நம்ம பிரேக் டவுன் பண்ண போறோம். நிறைய கோட் படத்தை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுறதையும் தாண்டி பிரோஜனமா நம்ம சேனலை ஃபாலோ பண்ற நம்ம நண்பர்களுக்கு பிரோஜனமா இருக்கணும்னு சொல்லி இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களோட கோட் படத்தின் வியாபார தந்திரம் மற்றும் இந்த கோட் படம் நம்ம விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்க போகுது அப்படின்ற இது வரைக்கும் சொல்லப்படாத, யூடியூப்லயே சொல்லப்படாத நிறைய விஷயங்களை நான் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்துல இந்த வீடியோல நான் பேச போறேன் நண்பர்களே. அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதை விட்டுட்டு இந்த வீடியோ அறகுறையா கேட்டுக்கிட்டு நீ எல்லாமே தப்பு தப்பா சொல்றேன்னு கமெண்ட்ல போட்டா லாஸ் எனக்கு கிடையாது, உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீடியோல போவாங்க. இப்போ இந்த கோட் படத்தோட ட்ரைலர் வெளியான புதுசுல இந்த கோட் படத்தோட ட்ரைலரை பார்த்துட்டு நான் ஒரு பிரேக் டவுன் வீடியோ போடணும்னு முடிவு பண்ண நண்பர்களே. ஆனா யூடியூப்ல எந்த பக்கம் திரும்பினாலும் வியூஸுக்காக பிரேக் டவுன் பண்றேன்னு சொல்லி அந்த ட்ரைலரை ட்ரோல் பண்றது, அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அந்த யங்கான விஜயை பத்தி தப்பு தப்பா பேசுறது, இந்த மாதிரி மொக்கத்தனமான வீடியோக்கள் நிறைய வந்தனால 10ஓட 11 நானும் பிரேக் டவுன் போட்டா வேலைக்கே ஆகாது. ஆனா இந்த பிரேக் டவுனில் சொல்லப்படாத அரசியல் தந்திரங்கள் மற்றும் வியாபார தந்திரம், இந்த கோட்டு படத்தை எப்படி இந்த அளவுக்கு வியாபாரம் பண்ணி செமகல்லா கட்டினாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வியாபார தந்திரம் நம்மளுக்கும் தெரிஞ்சா நம்ம பண்ற தொழிலையும் நம்ம பெரிய அளவலாம் சினிமாவுக்குள்ள வரணும், அதுக்கு டேலண்ட் இருந்தா போதும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல ஏத்திட்டு நீங்க சினிமால அடி எடுத்து வச்சா கண்டிப்பா தோல்விதான் அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய சினிமால ஜெயிச்சவனா இருந்தாலும் இப்பேற்பட்ட ரகசியத்தை வெளில சொல்லவே மாட்டான். ஆனா நான் சொல்றேன், நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு சினிமா உள்ள வாங்க. இல்லைன்னா நீங்க செய்யற தொழில இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தால் எங்கேயும் வெற்றி தான். சோ ஃபர்ஸ்ட் இந்த கோட் படத்தோட பிரேக் டவுனை சின்னதா சிம்பிளா நம்ம பாத்துருவோம். அதுக்கப்புறமா இந்த பாலிடிக்ஸ் மேட்டருக்கும் இந்த பிசினஸ் மேட்டருக்கும் நான் வரேன். இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்த உடனே சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், ஏப்பா இந்த படத்தோட கதை என்ன, ஸ்பை த்ரில்லர் தானே அப்படின்ற மாதிரி. இதை போய் 100 வீடியோக்கு பிரேக் டவுன் பண்ணுகிறானுங்க. இவங்களெல்லாம் என்னத்த சொல்றது, சினிமாவே தெரியாம சினிமா விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. உனக்கு மட்டும் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், என் ஃபாலோவர்ஸுக்கு என் நண்பர்களுக்கு எல்லாமே தெரியும். சோ இந்த பிரேக் டவுன் எதுக்கு பண்ணணும்? அதான் கதையை சொல்லியாச்சே, ட்ரைலர்லேயே கதையை சொல்லிட்டாரு. அதாவது விஜய் ஒரு ஸ்பை த்ரில்லர் பாருங்க, வளரம் பாருங்க. இவர் ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடுங்க. அதாவது என்னங்க, ஸ்பை தான், அவ்வளவுதான், சிம்பிளா வச்சுக்கோங்களேன். அதுக்கு இந்த மாதிரி 6-8 பேர் சொல்லுவாங்க, ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடு, நெகோசியேட்டர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை வச்சு பிரசாந்த் அவர்கள் ஓப்பனிங்ல சொல்றாரு, இப்ப ஏற்பட்ட ஆள் தெரியுமா இவரு. ஆனா இவரோட வாழ்க்கையிலும் ஒருத்தன் ஆப்பு வச்சான். அவன் யார் தெரியுமா? அவன் தான் மைக் மோகன். ஏன்னா மைக் மோகனோட வாழ்க்கையில நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆப்பு வச்சோம், அதுக்கு பழிவாங்கும் விதமாக எங்களை அவர் பழி வாங்குறாரு இப்படின்ற மாதிரி சிம்பிளான டெம்ப்ளேட் கொண்ட ஒரு படம் தான் கோட்டு. ஏன்பா இப்பேற்பட்ட சிம்பிளான, அதுவும் ஹாலிவுட்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் படம் மேல இந்த மாதிரி வந்திருக்கோம். அதாவது ஸ்பை த்ரில்லர்னாலே நம்ம ஹாலிவுட் பக்கம் திரும்பி மிஷன் இம்பாசிபிள், ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பார்த்து இங்க ஏகப்பட்ட ஜெய்சங்கர் படங்களே எடுத்துருக்காங்க. இந்த படத்தை வச்சா இத்தனை 100 கோடிகள் இவங்க சம்பாரிச்சிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுதான் பிசினஸ் தந்திரம். அது என்னன்றதை நான் அடுத்தது சொல்றேன். சோ பிரசாந்த் அவர்கள் இந்த மாதிரி ஒரு மேட்டர் சொல்லி விஜய் அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு. பார்த்தா தான் தெரியுது அவர் கேட்டு விஜய். அப்போ அந்த சின்ன குழந்தை விஜய் அவர் தான் அந்த படத்தோட ரியல் ஹீரோ, இவரெல்லாம் சும்மா ஒப்புக்குச்சப்பா. ஸோ இவர் வயசான ஒரு விஜய் என்ட்ரி ஆக போறாராம். அதுக்கப்புறம் இவர் பின்னாடி இருக்கிற அந்த பிரச்சனைகள், நட்புகள், இது எல்லாத்தையும் தாண்டி மைக் மோகன் கொஞ்சம் கலாச்சி விட்டாங்க பாத்தீங்களா இவங்க பிளாஷ்பேக்ல. அந்த மைக் மோகன் என்ன பண்ணாரு, திடீர்னு காதல் தேசம் படம் எல்லாரும் பார்த்திருப்போம். அதுல வடிவேல் கிட்ட ஒருத்தன் சோகமா சொல்லுவான், அண்ணன் மாருதி 800ல வந்தேன், டாடா சியாரால வந்தேன், ஒரு பொண்ணு கூட கண்டுக்கலன்னு டக்குன்னு வடிவேல் பக்கத்துல உட்கார வச்சு சட்டையில இருக்கிற 2 ஸ்லீவை கிழிச்சு விட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை ஷார்ட்ஸ் ஆக்கி தலையெல்லாம் பரபரன்னு கழிச்சு விட்டு சோடா புட்டி கண்ணாடி தூக்கி போட்டு கூலிங் கிளாஸ் மாட்டி விட்டு அனுப்புவார்ல, அந்த மாதிரி மோகன் அவர்கள் தலையெல்லாம் கழிச்சுட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ஆரா ஷூட்டிங்ல இருந்து நிக்கிற மாதிரி நிக்கிறாரு. சரி ரைட்டு, இவர் பண்ண போற வில்லத்தனமே என்ன தெரியுமா? இவ்வளவு நாள் சுரேந்தர் டப்பிங் கொடுத்து ரொம்ப ஹீரோவா இருந்தாரு. உன் வாய்ஸ்ல நீ பேசியா, அப்பதான் நீ வில்லன்ற மாதிரி இவரோட சொந்த வயசுல பேச வச்சனால உருவம் படத்துல வர மாதிரி பேசுறாரு. அதனால கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம மோகன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். சோ அதுவும் இவங்க ட்ரைலர்ல சின்னதா காமிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம சின்ன வயசு விஜய் வந்திருக்காரு. அதாவது யூ கேம்ல என்னோட பழைய போட்டோவை போட்டு எங்குன்ற மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணா எப்படி இருப்பேன் அந்த மாதிரி இருக்கிறாரு அந்த பழைய விஜய். இவங்க உண்மையாவே ஏஐ வச்சுதான் பண்ணாங்களா இல்ல யூ கேம்ல பண்ணாங்களான்ற மாதிரி நம்மளுக்கே டவுட் வருது. சோ இந்த சின்ன பையன் விஜய் தான் வயசான அப்பா விஜயோட பையன். என்ன இது குழப்பறேன், இதுதாங்க குடும்பம். சோ இந்த குடும்பத்துல ஸ்னேகா தான் அவங்க அம்மா, அதுக்கப்புறம் லைலா பிரசாந்த் அவர்களோட மனைவி, அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு லவ் இருக்குது. ஆனா லைலாவை ஒரு தலையா காதலிக்கிறாராம் அமீர்.
அஜ்மல் அமீர் காதலிக்கிறாராம். அதுக்கப்புறம் இந்த 4 பேரும் கூட்டாளிகளா இருந்தாங்க பாத்தீங்களா, இந்த 90s ஹீரோங்களாம், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது அந்த ஒருதலை காதல்ல இருக்கும்போது லைலா வந்து பிரசாந்த காதலிச்சுக்குது. அஜ்மல் அமீர் வந்து லைலாவை காதலிச்சு, இருங்கடா என் பேரே உசார் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன கலகம் வந்து அதுக்கப்புறம் இந்த கூட்டாளிக்கே துரோகம் பண்றது அஜ்மல் அமீர் அப்படின்ற மாதிரி ஒரு கதை வெளியாயிருக்குது. இந்த மாதிரி இந்த கூட்டத்துக்குள்ளேயே அஜ்மல் அமீர் ஒரு சின்ன துரோகத்தை செஞ்சனாலதான் அந்த காலத்து ஆபரேஷன்ல இவங்க ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. அதுல பாதிக்கப்பட்டவர் தான் மைக் மோகன். அதுக்கப்புறம் மைக் மோகன், இருங்கடா என் குடும்பத்தையே காலி பண்ணீங்களா, உங்க குடும்பத்தை நான் காலி பண்றேன்னு ஸ்னேகாவை கொள்ள போய் அதுக்கப்புறம் அந்த தொலைஞ்சு போன புள்ள எங்க அப்படின்னு சொல்லி கபாலி படத்தோட செகண்ட் ஹாஃப் மாதிரி இவர் புள்ளைய தேர்றாரோ இல்லையோ, இவர் வந்து மறுபடியும் ஒரு ஆபரேஷன்ல வந்து இறங்குறாரு. கடைசியில அந்த பெரிய வயசான விஜயை கொல்றதுக்கு இந்த யங் விஜயை வந்து ஒரு அசாசின் மாதிரி பிக்ஸ் பண்றாரு நம்ம மோகன் அவர்கள். அதுக்கப்புறம் கடைசியில ஐயோ எங்க அப்பனை தான் நான் கொல்ல வந்தனா அப்படின்ற மாதிரி ஆதவன் படத்தோட கதையை உள்ள வச்சு அதுக்கப்புறம் நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து உன்ன காலி பண்றோம் பாடுறா அப்படின்ற மாதிரி ரிவெஞ்ச் எடுக்க போற ஒரு கதை தான் கோட் அப்படின்ற படம். இந்த படத்துல எத்தனை கதைகள் வந்திருக்கு இப்ப நான் சொன்னது வச்சு அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்ல லைனா போடுங்க. சோ இதை வந்து என்னத்த பிரேக் டவுன் பண்றது, இவ்வளவுதான் கதை, இதுக்கு மேல பிரேக் டவுன் சொல்லி மத்த யூடியூப்ல எல்லாம் ஏமாத்தி நிக்கிறானுங்க. அதனால நம்ம இப்போ இந்த படத்தோட பிசினஸ்க்கு வருவோம். இது வந்து எப்படி பிசினஸ் பண்ணானுங்க, அதாவது மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு தொழிலுக்கு எந்த அளவு முக்கியம் அப்படின்றது எல்லாரும் ஒரு நல்ல பிசினஸ் மேன் எல்லாருக்குமே தெரியும் நண்பர்களே. ஆனா மார்க்கெட்டிங் என்ன போகுது, என்கிட்ட என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்கு தெரியுமா, மக்கள் அப்படியே என் வீட்டை தேடி வந்து கதவை தட்டி என் ப்ராடக்டை வாங்குவாங்க, நான் எவ்வளவு அற்புதமான படம் எடுத்துட்டு வச்சிருக்கேன் தெரியுமா, தியேட்டர்ல வந்து நான் டிக்கெட் 1000 ரூபாய் வித்தாலும் பப்ளிசிட்டியே பண்ணலனாலும் மக்கள் என் படத்தை தேடி வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் 1ஆம் நம்பர் முட்டாள்தானம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட படங்கள் எதுவுமே மக்களால் வந்து தேடி தேடி வந்து எந்த படங்களும் பார்க்கப்பட்டது கிடையாது. 4 பேர் பார்த்துட்டு 40 பேர் கிட்ட சொல்லுவான், அவன் சொல்லி 400 பேரா வரதுக்குள்ள 3 நாள்ல படத்தை எடுத்துருவானுங்க. அதனால மார்க்கெட்டிங் இல்லைன்னா இன்னைக்கு எப்பேற்பட்ட ப்ராடக்டா இருந்தாலும் விளங்கவே வழங்காது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த ஒரு மார்க்கெட்டிங் தந்திரம் நம்ம வெங்கட் பிரபு அவர்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதனாலதான் சென்னை 6,28,000 மூஞ்சி தெரியாத பசங்களை வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேயோட ஒரு படத்தை எடுத்தாலும் அது அந்த காலகட்டத்திலே ரொம்ப அழகா மார்க்கெட்டிங் பண்ணாரு யுவன் சங்கர் ராஜா அவர்களோட மியூசிக் வச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு நிறைய படங்கள் எடுத்தாலும் நிறைய படங்களுக்கு நல்ல மார்க்கெட்டிங் பண்ணி எந்த படமும் வசூல் ரீதியா அவர்கிட்ட ஃபெயிலியர் ஆகல, விமர்சன ரீதியா தான். நம்ம யாருங்க சூர்யா அவர்கள் நடித்த அந்த மாசு, அதுக்கப்புறம் பிரியாணி, இந்த படங்கள்லாம் விமர்சன ரீதியா தான் ஃபெயிலியர் ஆச்சே தவிர வசூல் ரீதியா ஓரளவுக்கு போட்ட காசெல்லாம் வந்து பரட்டி எடுக்கிற அளவுக்கு தான் அவர் படம் எடுத்து வச்சிருந்தாரு, மார்க்கெட்டிங்கும் பண்ணாரு. அந்த வகையில கோட்டு படமும் பாத்தீங்கன்னா ப்ரீ பிசினஸ் ரொம்ப நல்லாவே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் இந்த படம் இந்த மாதிரியான ஒரு சப்பையான ஒரு கதையை வச்சு இந்த படத்தை எப்படி ஓட வைப்பாரு, எப்படி தியேட்டருக்கு ஆடியன்ஸை புல் பண்ணுவாரு அப்படின்றது தான் வெங்கட் பிரபு அவர்களோட திறமை. ஏன்னா விஜய் அவர்கள் அப்படின்றதையும் தாண்டி இந்த படத்துல அவர் செலக்ஷன் பண்ண காஸ்டிங், ஏன்னா விஜய் அவர்களோட படத்தை நடிச்சா விஜயை பாக்குறதுக்கே கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் கூட்டம் வந்துடும் தியேட்டருக்கு. ஆனா இந்த படம் சக்சஸ் ஆகிறதுக்கு அது மட்டும் பத்தாது, நம்ம வந்து 90sல இருந்து அவுடேட் ஆன சில ஹீரோக்களை நம்ம கொண்டு வந்து நம்ம படத்தின் மூலமாக கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு கூட்டு வரப்பட்டவர் தான் நம்ம பிரசாந்த் அவர்கள். உசாரா பாருங்க, பிரசாந்த் அவர்கள் இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நடிச்சிட்டு இருந்தாரா, ஆனா 3 வருஷமா பாத்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் நடித்த அந்தகன் படத்தை வெளியிடாம அப்படியே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா இந்த படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி அந்தகன் படத்தை ரிலீஸ் பண்ணி பிரசாந்த் அவர்களோட 90s கிட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, தூங்கிட்டு இருந்தாங்களே, அவங்க எல்லாரையும் தட்டி எழுப்பி வந்துட்டாடா என் சிங்கம் பிரசாந்த், இனிமேல் என் சிங்கத்தோட ஆட்டம் தான் அப்படின்ற மாதிரி அவங்கள மைண்ட் செட் பண்ணி வச்சது மட்டும் இல்லாம இந்த படம், இந்த அந்தகன் படத்தை கோட்டுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், இது பிரசாந்துக்கு லாபமா போயிருக்கும். ஆனா கோட்டு படத்துக்கு முன்னாடியே விஜய் கையாலேயே அந்தகன் படத்தை ரிலீஸ் பண்ண வச்சு இது கோட்டுக்கு லாபமா மாத்தி விட்டாரு பாருங்க நம்ம வெங்கட் பிரபு. அதுதாங்க பெரிய பிசினஸ் தந்திரம். இது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பிரபுதேவா வருகிறாரு. இவருக்கு தமிழ்நாட்டில் ஃபேன்ஸ் குறைஞ்சாலுமே குறையலாமே தவிர நார்த் இந்தியால இவரோட ஃபேன் பேஸ் வேற லெவல்ல இருக்குது. அதனால நார்த் இந்தியால விஜய் அவர்கள் ஒரு என்ட்ரியை போட போறாரு இந்த படத்தின் மூலமாக, மற்றும் பிரபுதேவாவோட ஃபேன்ஸையும் தியேட்டருக்கு உள்ள வலிக்கு போறாங்க. இதையும் தாண்டி இந்த 3 ஹீரோ தான் விட்டு வச்சாரா நம்ம வெங்கட் பிரபு. அஜித்தோட ஃபேன்ஸுக்கும் கொக்கி போட்டாச்சு. என்னன்னா ஒரு பேட்டியில சொல்றாரு, அஜித்தே என்கிட்ட வந்து பர்சனலா சொன்னாருங்க, மங்கா தவணி எந்த அளவுக்கு எடுத்தியோ அதை விட 100 மடங்கு நீ பெட்டரா கோட் எடுக்கணும்னு சொன்னாராம். பாருங்க இவங்களுக்குள்ள வியாபார போட்டி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. ஆனா அஜித் விஜய்க்காக பேசுறாராம். அதாவது இது வந்து ஒரு சில பேர் நம்பிடுவாங்க. ஆனா சுச்சி லீக்ஸ்ல சுசித்ரா ஒரு விஷயம் சொன்னாங்க தெரியுமா, அஜித் சரக்க போட்டுட்டு விஜய்க்கு மட்டும் எல்லாம் நல்லா நடக்குது, விஜய்க்கு மட்டும் நல்லா நல்ல பாட்டா அமையுதுன்னு சொல்லி என்கிட்ட புலம்பாத ஒரு டைமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால இது எதையுமே நம்ப முடியாது. ஏன்னா இவங்களுக்குள்ள வியாபார போட்டி என்னைக்குமே இருக்கும். ஆஃப் ஸ்கிரீன்ல இவங்க 2 பேர் நண்பர்களாக இருந்தாலுமே கூட இவங்களுக்குள்ள இருக்கிற வியாபார போட்டினாலதான் இன்னைக்கு போட்டி இவங்க 2 பேரும் இந்த நிலைமையில, அதாவது இந்த அளவுக்கு ஸ்டார் ரேஞ்சில் இருக்கிறாங்க. இவங்க இடத்த விட்டு கொடுத்துருவாங்களா? அதுவும் அஜித் வந்து சொல்றாராம் விஜய் படத்தை நல்லா பாத்தி விடு அப்படின்ற மாதிரி. எங்க வெங்கட் பிரபு அவர்களே, அதாவது ஒரு பொய் சொல்லலாங்க, ஏக்கர் கணக்கிலலாம் சொல்லக்கூடாது, நாங்க நம்புற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க அடுத்த வாட்டி. இப்ப இது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபு அவர்கள் கிட்ட இன்னொரு ராஜதந்திரம் இருக்கு. அதாவது வெங்கட் பிரபுன்னு சொல்றதுக்கு பதிலா இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கிற தமிழ் சினிமாவை சேர்ந்த பல இயக்குநர்களுக்கு இந்த ஒரு புரிதல் இருக்கு. இந்த ரகசியத்தை வெளில யாருமே சொல்ல மாட்டாங்க. என்னன்னா நம்மளோட படம் கண்டென்ட் வைஸ் நல்லா இருந்தா
கதாநாயகன் அப்படின்ற மாதிரி கேட்டகரியில இங்க நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க. கண்டென்ட் வைஸ் படுமோக்கையா ஏற்கனவே அடிச்சு துவச்ச படமா இருந்தா ஹீரோஸ்ன்னு சில பேர் இருக்கிறாங்க. சோ இந்த 2 கேட்டகரி நடிகர்களை இங்க இருக்கிற எல்லா இயக்குநர்களும் பிரிச்சு வச்சிருக்காங்க. அதை அந்தந்த நடிகர்களை புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது இங்க 2 டைப் ஆஃப் லீட் ஆக்டர்ஸ் இருக்காங்க நண்பர்களே. ஒன்னு வந்து ஹீரோ அப்படின்ற கேட்டகரியில் வரவங்க, இன்னொன்னு கதாநாயகன், கதையின் நாயகன் அப்படின்ற ஒரு கேட்டகரி. இந்த ஹீரோ அப்படின்ற கேட்டகரியில வர நடிகர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர், விஜயகாந்த், அஜித், விஜய், ரஜினி மற்றும் சமீபத்தில் வந்து எஸ்கே வரைக்கும். ஸோ இவங்களெல்லாம் இந்த கேட்டகரியில போட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட படங்கள்ல பெரும்பாலும் கண்டென்ட்டே இருக்காது, கதையே இருக்காது, வித்தியாசமான எந்த விஷயமும் இருக்காது, ஒன்லி மாஸ் அப்பீல் தான் இருக்கும். ஆனாலும் இவங்க படங்கள் கோடி கோடியா வசூல் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த படத்துல கண்டென்ட் என்ன வேணாலும் இருக்கட்டையா, என் தலைவனை நான் பார்க்க வரேன் அப்படின்னு இந்த தலைவனை பார்க்கறதுக்கான கூட்டம் தான் தியேட்டர்களில் சேர்கிறதே தவிர, இவங்க எந்த கர்மத்தில் நடிச்சு வச்சாலும் இந்த படம் மினிமம் 100 கோடி 50 கோடி அப்படின்ற மாதிரி வசூல் சாதனை படைத்து இவங்களோட மார்க்கெட்டும் ஒரு படத்துக்கும் இவங்களோட சம்பளம் வயசு ஏறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் சொல்ற அஜித், விஜய், ரஜினி இவங்க எல்லாருமே 100 கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறாங்க. எஸ்கே அவர்களும் பாத்தீங்கன்னா 30 கோடியும் தாண்டி சம்பளம் போயிட்டு இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் எப்படி கொடி கட்டி பிறந்தாருன்னு தெரியும். விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு படங்கள்ல கமிட் ஆகி எவ்வளவு ஃபேன்ஸை புல் பண்ணி அவர் எப்படி அரசியலுக்கு போனார் அப்படின்றதும் தெரியும். சோ இது வந்து ஹீரோ கேட்டகரி. இன்னொன்னு கதாநாயகன் கேட்டகரின்னு ஒன்னு இருக்கு. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க மாஸ் அப்பீல் அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்தையும் காமிச்சு எந்த ஆடியன்ஸையும் தியேட்டருக்குள்ள புல் பண்ண மாட்டாங்க. ஆனா தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸை வரவேற்கிறதுக்கு இவங்க ரொம்ப மெனக்கெடல் படுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட நடிப்பையும் தாண்டி அந்த படத்துல கண்டென்ட் நல்லா இருக்கணும், இவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் அந்த படத்துல நல்லா இருக்கணும். இது மட்டும் இல்லாம கண்டென்ட்டுக்கு ஏத்த மாதிரி இவங்களோட கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி இவங்க அவங்கள டிசைன் பண்ணிக்கணும். சோ இவ்வளவு விஷயங்களை பாடுபட்டு இவங்க இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேட்டகரி கதாநாயகன் கேட்டகரியில் வரவங்க தான் நம்ம கமலஹாசன் அவர்கள், சிவாஜி கணேசன், விஜய் சேதுபதி, விஜய் ஆண்டனி, சூர்யா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே போலாம். ஏன்னா இவங்க படங்கள்லாம் பாத்தீங்கன்னா வசூல் ரீதியா பல 100 கோடிகளெல்லாம் வந்து தொடாது, ஓரளவுக்கு டீசென்டான ரெவென்யூ பண்ணும். இவங்களோட சம்பளமும் கொஞ்சம் கொஞ்சமா உயரும். சோ இதெல்லாம் வந்து இந்த நடிகர்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா, அப்பட்டமா இந்த நடிகர்களுக்கு தாங்க என்ன பண்றாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனா இந்த கதாநாயகன் கேட்டகரியில வர நடிகர்களுக்கு மட்டும்தான் ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் உழைப்பு போடுன்னு போடணும். ஏன்னா எல்லாத்துலயும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், கண்டென்ட்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், மியூசிக்லயும் பண்ணணும், அவங்க கூட நடிக்கிற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் முத கொண்டு இவங்க ப்ராப்பரா செலக்ட் பண்ணணும். இவங்களோட நடிப்பும் அசாதாரணமான நடிப்பா அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அதனால ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இந்த கதாநாயகன் நடிகர்களுக்கு படாத பாடுபடணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட மார்க்கெட் இன்னமும் பெருசா ஏறல. கமல் அவர்கள் விக்ரம் படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்றது நம்மளுக்கு தெரியும். சிவாஜி கணேசன் அவர்கள் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணா மிகப்பெரிய சிறந்த நடிகர் தான். ஆனா இருந்தாலும் எம்ஜிஆரோட இடத்தை பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நல்லாவே தெரியும், எனக்கு இவ்வளவு தாங்க நடிப்பு வரும், சோ என்னால கண்டென்ட்டை வந்து நல்லா செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடிப்பு கொடுத்துட்டு போவேன். சூர்யா அவர்கள் கஷ்டப்பட்டு 6 பேக்ஸ் வைக்கிறேன், உடம்பை ஏத்துறேன், இறக்குறேன், எவ்வளவோ கஷ்டப்படுறான்பா என் படத்துக்கு அப்படின்ற மாதிரி மெனக்கெடல் இந்த கதாநாயகர்களுக்கு தான் வரும். ஆனா இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, என்னோட மார்க்கெட் சின்னது, எனக்கு வர கலெக்ஷன் சின்னது, ஆனா எனக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்குது. ஏன்னா நான் என்ன வேணாலும் நடிப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கெட்டப் போடுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி உடம்ப மாத்திப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கண்டென்ட் சூஸ் பண்ணுவேன், இதுக்கான தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப சந்தோஷமாவும் ஃப்ரீடமாவும் இருப்பாங்க. ஆனா மொத்த தலைவலியும் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹீரோ கேட்டகரியில வராங்க பாத்தீங்களா நடிகர்கள், இவங்களுக்கு தான். இவங்க ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இவங்க கண்டென்ட் பத்தி யோசிக்குவானா, எந்த கெட்டப்பை பத்தி யோசிக்குவானா, நல்ல மாஸ் டைலாக் பஞ்ச் டைலாக் பேசிட்டு போலாம். ஆனா ரிலீஸுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஆப்பே இருக்குது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, ரிலீஸுக்கு அப்புறம் இவங்க படம் நல்லா சக்சஸா போச்சுன்னா இவங்களோட மார்க்கெட் உயரும். சக்சஸா போலனா இவங்க அந்த இடத்துல தொங்கி அப்படியே பொத்துன்னு எல்ஐசி பில்டிங்ல இருந்து கீழே போட்டா எப்படி போவாங்க, அந்த மாதிரி இவங்க மார்க்கெட்டே கீழே போய் இவங்க ஃபீல்ட் அவுட்டே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனாலதான் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மாஸ் அப்பீல்ல வந்து பல நடிகர்கள் காணா போனதுக்கான உண்மையான காரணமே இதுதான். உதாரணத்துக்கு நம்ம ராமராஜன், அதுக்கப்புறம் பிரசாந்த், இவங்க எல்லாருமே சொல்லலாம். இவங்க எல்லாமே ஒரு காலகட்டத்தில் மாஸ் அப்பீல்ல இருந்து தொடர்ந்து அவங்க நடித்த படங்கள் வந்து மாசான படங்கள் எல்லாமே வெற்றி தோல்வி அப்படின்றத கருதி நிறைய படங்கள் தோல்வி அடைஞ்சனால தான் ஃபீல்ட் அவுட்டே ஆனாங்க. ஆனா அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி கதாநாயகர்களா வந்த நடிகர்கள் இன்னைக்கும் ஏதாவது ஒரு கேரக்டர் ரோல் பண்ணிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல. சோ இதுதான் மாஸ் ஹீரோகளுக்கு உண்டான, அதாவது இந்த ஹீரோக்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனாலதான் இந்த நடிகர்களுக்கு இத்தனை கோடியில சம்பளம் கொடுக்குறாங்க, இத்தனை கோடியில இவங்களுக்கு வசூலம் வந்து அள்ளி குவியுது. அதனாலதான் இவங்களோட மார்க்கெட் உச்சத்துல போயிட்டே இருக்கு. ஆனா இந்த மார்க்கெட்டை தக்க வைக்கிறதுக்கு இவங்க படாத பாடுபடணும். ஏன்னா எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் இந்த ஹீரோக்கள் கையில தான் இருக்குமே தவிர கதாநாயகர்கள் மாதிரி இருக்கிற ஹீரோக்கள் கையில எதுவுமே கிடையாது. அதனால விஜய், அஜித் எல்லாருமே இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்களே, கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்ம பொதுவா பேசிடலாம். ஆனா இந்த மார்க்கெட்டை தக்க வைக்கிறதுக்கு அவங்க படாத பாடுபடணும். அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த விஷயங்கள் நல்லாவே தெரிஞ்சா கூட ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, விஜய் அவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, அஜித் 200 கோடி வாங்குறாரு, ரஜினி இவ்வளவு கோடி வாங்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல வேர்ல்டு வைடுன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட மார்க்கெட் ஒரு சில 1000 கோடிகளையும் தாண்டும்.
அதனாலதான் அவங்களோட சொந்த காசை போட்டு அவங்க படம் எடுத்து ரிஸ்கே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கண்டென்ட் வைஸ் அவங்க எந்த படத்தையும் வந்து எடுத்து நடிக்கிறது இல்லை இல்லைங்களா. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் எதனால ஒரு சில நடிகர்களை தாக்குறாங்க, தனுஷ் மாதிரி நடிகர்களை தாக்குறாங்க. ஏன்பா இவ்வளவு 1000 கோடி வாங்குற, 1000 கோடியா ஓவரா போற, ஒரு சில 100 கோடிகள் கிட்ட வாங்குற, ஆனா எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்றதுக்கு காரணம் தனுஷ் அவர்கள் என்னதான் நான் சொல்றேன் அந்த மாஸ் ஹீரோ கேட்டகரியில வரலனா கூட அவர் ஒரு கதாநாயகன் கேட்டகரியில இருக்கிறவர் இல்லைங்களா. ஆனா அவர் பண்ற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கதாநாயகன் கேட்டகரியில இருக்கிற ஒரு நடிகர் தான், எனக்கு ஃபேன் பேஸ் அதிகமா இருந்தாலும் நான் அதிகப்படியா எந்த ஃபேன்ஸையும் தியேட்டர் உள்ள புல் பண்றதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி எனக்கு கிடையாது. இந்த விஜய் மாதிரி அஜித் மாதிரி அவங்கள மாதிரிலாம் கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு ஈக்குவலா நான் சம்பளம் வாங்குவேன், எனக்கு நீங்க கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம வாங்கின சம்பளத்துக்கு நான் உடனே கால் ஷீட் கொடுக்க மாட்டேன், 3 வருஷம் கழிச்சு தான் கொடுப்பேன் அப்படின்ற அட்டூழியம் பண்றதுனால தான் ப்ரொடியூசர்ஸ் தவிக்கிறாங்க. அதாவது விஜய் அஜித்துக்கு 100 கோடி 200 கோடின்னு கொடுத்து கூட்டின்னு வர முடியல, இவருக்கு கொடுத்தாலும் இவர் வந்து ஒரு கதாநாயகன் கேட்டகரி, இவருக்கு ஒரு பெரிய கேப்பபிலிட்டி, ஒரு பெரிய ஃபேன் பேஸ் தியேட்டருக்குள்ள வர அளவுக்கு கிடையாது அவங்களோட கம்பேர் பண்ணா. இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இவர் சம்பளமும் எதிர்பார்க்கிறாரு, அந்த அளவுக்கு வெயிட்டிங் பீரியடும் கொடுக்குறாருன்னு தான் இன்னைக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. சோ இந்த மாஸ் ஹீரோக்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அவங்களோட படங்களுக்கு ரசிகர்களை தியேட்டருக்குள்ள கூட்டின்னு வரது மட்டும் இல்லாம ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த நடிகர்களுக்கு இருக்கிற அந்த ஃபேன்ஸ் மாஸ் அப்பீல வச்சு இவங்க அரசியலுக்கும் இழுக்கப்படுறாங்க. அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் எந்தெந்த ஹீரோக்களை அரசியலுக்கு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஒரு மாஸ் ஹீரோ, ரஜினி அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க அவரும் ஒரு மாஸ் ஹீரோ, விஜயகாந்த் அவர்களையும் தேர்ந்தெடுத்தாங்க அவரும் ஒரு மாஸ் ஹீரோ, அஜித் உசாரா விலகிட்டாரு, அடுத்தது நம்ம வந்துருவோன்னு. இப்ப விஜயும் வந்திருக்காரு, நாளைக்கு சிவகார்த்திகேயனும் வருவார், வரத்துக்குள்ள வர முச்சு விட்டானுங்க. ஆனா எல்லாமே மறந்துடும் காலம் போக போக. சோ இதுதான் நண்பர்களே மாஸ் ஹீரோக்களின் வியாபார யுக்தி. அதே மாதிரி கதாநாயகனா சொன்ன நான் விஜய் ஆண்டனி, விஜய் சேதுபதி, சூர்யா இவங்க எல்லாமே ஒண்ணுமே தெரியாம இல்ல, இவங்களோட ஸ்கேலு இவங்களோட அளவுகோலை இவங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இவங்களும் ஃபியூச்சர்ல மாஸ் ஹீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கான மெனக்கெடல் அதிகமாகவும் இருக்கு, அதுக்கான ஃபேன் பேஸையும் இவங்க பெரிய லெவல்ல கிரியேட் பண்ணணும். ஆனா ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு ஹீரோவா வந்துட்டா அதுக்கப்புறம் மாஸ் அப்படின்றதுக்கு நீங்க பல காலம் எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சினிமாவுக்குள்ள கால் எடுத்து வைக்கணும். இந்த ஒரு பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ள வரணும். ஸோ இந்த கேட்டகரி இந்த அடிப்படையில தான் இந்த கோட்டு படமும் உருவாயிருக்கு. ஏன்னா கோட்டு படத்தோட கண்டென்ட் ரொம்ப சப்பையா இருந்தாலும் 3 நாள் இந்த படத்துக்கு டிக்கெட்டே கிடைக்காது. இவங்க போட்ட கலெக்ஷனை வித்தின் 3 டேஸ்ல இவங்க எடுத்தது மட்டும் இல்லாம இன்னும் எக்ஸ்ட்ராவாவே வேர்ல்டு வைட்ல இவங்க கலெக்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த 2 கேட்டகரி ஹீரோஸை வச்சுதான். சோ விஜய் மாதிரி விஜய் சேதுபதி பண்ண மாட்டாரு, விஜய் சேதுபதிக்கு எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா, விஜய் சேதுபதி எதனால உடம்ப மெயின்டைன் பண்ண மாட்டாரு? ஏன்னா அவர் ஒரு கதாநாயகன் கேட்டகரி, அவரும் மாஸ் ஹீரோ வந்தா அவரும் 6 பேக்ஸ் வைக்கணும், நல்ல சூப்பரா உடம்பு ஏற்றி வைக்கணும், அப்படி ஒரு ஸ்டைலிஷா இருக்கணும், அவரும் பண்ண மாட்டாரு. விஜய் ஆண்டனியும் பண்ண மாட்டாரு, சூர்யா மட்டும் தான் பண்ணுவாரு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி. விக்ரம் அவர்களும் பண்ணாரு கதைக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா விக்ரம் அவர்களும் ஒரு மாஸ் ஹீரோ கிடையாது, மாசா ட்ரை பண்ணாரு, வேலைக்கு ஆகலன்னு மறுபடியும் கதாநாயகன் கேட்டகரிக்கே வந்துட்டாரு. கமல் அவர்களை பத்தியும் தெரியும், சிவாஜி அவர்களை பத்தியும் தெரியும். இதனால இந்த மாதிரி சப்ப கதையா வந்தாலும் மாஸ் ஹீரோ தூக்கின்னு போய் உள்ள போட்டீங்கன்னா அந்த படம் எப்பேற்பட்ட கதையா இருந்தாலும் அந்த ஹீரோக்களை பாக்குறதுக்குனே வர கூட்டம் எப்பேற்பட்ட படமா இருந்தாலும் ஹிட் ஆக்கி விட்டுரும். இது வந்து தமிழ் சினிமால மட்டும் இல்லங்க, இந்திய சினிமால மட்டும் இல்ல, ஹாலிவுட் சினிமாலையும் இது சாத்தியம், இது நடைமுறையில் இருக்கின்ற ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது பற்றி உங்களோட கருத்துக்கள், டவுட் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. இதை பத்தி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணோம்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி என்கிட்ட சாட்ல கேளுங்க, நான் சொல்றேன். நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு